நாமத்துக்கு மேம்பட்டதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கிருபையாக ஒரு சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில நாட்களாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த நாளில் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாசிங்க. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இந்த பகுதியிலே நாம் கேட்டோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதம் என்னவென்றால் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். சொல்லுங்கள், 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் இது ஒன்று. 10 குஷ்டரோகிகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்கினார், சுகமாக்கினார். அற்புதமாக காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. ஒரு தடவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்படியாக, எருசலேமுக்கு நடந்து போகும்படியாக, அதாவது சமாரியா கலிலேயா இந்த தேசங்களின் வழியாக, அந்த நாடுகளின் வழியாக அவர் நடந்து போகிற வேளையில் ஒரு கிராமத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்தார். அப்போது அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அவருக்கு எதிராக வந்து என்ன பண்ணாங்க, தூரத்தில் நின்று அந்த 10 குஷ்டரோகிகள் என்ன செய்தாங்கன்னா, இயேசு ஐயரே என்று சொல்லி என்ன பண்ணாங்க, சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று என்ன பண்ணாங்க, அவர்கள் சத்தமிட்டார்கள், கூப்பிட்டார்கள். அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், அவர்களை பார்த்து, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். உடனே அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அந்தபடியே அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்கள் நடந்து போகிற போது, கடந்து போகிற போது அவர்கள் என்ன பண்ணாங்க, 10 பேர் என்ன ஆயிட்டாங்க, ஆரோக்கியம் அடைந்தார்கள், சுகம் பெற்றார்கள். அல்லேலூயா. இயேசு அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் ஆசாரிகளுக்கு என்ன பண்ணுங்க, உங்களை காண்பீங்க. அப்படி சொன்ன உடனே அது கீழ்ப்படிந்து அந்தபடியே அவர் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு கடந்து போகும்போதே என்ன ஆயிடுச்சு, அவங்க சரீரத்தில் ஏற்படுத்தான பல வருஷங்களாக இருந்த தீர்க்க முடியாத ஒரு குஷ்டரோகம் அவருடைய சரீரத்திலிருந்து நீங்கி சுத்தமாகி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை என்ன பண்ணாங்க, கண்டார்கள். அந்த 10 பேர் பாருங்க, அதில் ஒருவன் என்ன பண்ணனா, இயேசு நமக்கு அற்புதம் செய்தாரே,
இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு, தீர்க்க முடியாத வியாதி குஷ்டரோகத்தை யாரும் இதுக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரத்த சத்தத்தோடு என்ன பண்ணான், தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணார், ஸ்தோத்திரங்களை செலுத்தினான். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, ஆனால் இவன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறான். இவன் ஒரு மாதத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறான், திரும்பி வந்திருக்கிறான். தேவனை மகிமைப்படுத்துவதற்கான இந்த அந்நிய ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி என்ன பண்ணார், அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த 10 குஷ்டரோகிகளை குணமாக்கின, சுகப்படுத்தின ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தாங்க இந்த சம்பவம் தாங்க. அல்லேலூயா. கதை புரிஞ்சிச்சா? இயேசு எருசலேமுக்கு போகிறாரு. போகிற வழியில் இந்த சமாரியா கலிலியா நாடு கடந்து போகிறாரு. அப்போது அந்த போகிற வழியில் ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் 10 குஷ்டரோகிகள் வராங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்குன்னு சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. இயேசு என்ன சொல்கிறாரா, உங்களை என்ன பண்ணுங்க ஆசாரிகளுக்கு காண்பிங்கன்னு சொன்னார். அவங்க அந்தபடி கீழ்ப்படிந்து போனாங்க. போகும்போதே சுகம் பெற்றாங்க. அதில் 10 பேரில் ஒருவன் திரும்பி வந்து என்ன பண்ணுறான், கர்த்தரை மகிமைப்படுத்தின அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து குனிந்து ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை என்ன பண்ணான், மகிமைப்படுத்தினான். அதற்கு இயேசு என்ன சொல்கிறாரு, சுத்தமானவர்கள் அற்புதம் பெற்ற 10 பேர் அல்லவா, இந்த அந்நியனே ஒழிய இன்னும் மற்ற பேர் காணுமே சொல்லி என்ன பண்ணுறாரு, அவன் என்ன பண்ணுறாரு, நீ எழுந்து உன் விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதித்து அவனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நான் தியானிக்கும் போது எனக்கு இந்த ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. ஒரு 3 அநேக படிக்க நிறைய சத்தியங்கள் இதில் இருக்கிறது. அதில் ஒரு 3 முக்கியமான ஒரு சத்தியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிற போது அவர்கள் என்ன பண்ணாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியில் ஒரு 3 காரியம் இருக்குது பாருங்கள். அதில் 3 காரியங்களை முதல் காரியம் சொல்கிறேன் பாருங்கள். முதல் குறிப்பு கூப்பிட்டார்கள். சொல்லுங்கள், கூப்பிடுதல். சொல்லுங்கள், கூப்பிடுதல். 2வது காரியம் கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், கீழ்ப்படிதல். 3வது காரியம் நன்றி சொல்லுதல். சொல்லுங்கள், நன்றி சொல்லுதல். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகிகள் ஆண்டோடைய ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை, ஒரு பெரிய நன்மை என்ன பண்ணாங்க, அவனோட வாழ்க்கையில் நடந்துச்சுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதம் நடக்கணும்ல. அல்லேலூயா. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களை பார்க்கணுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை, அவருடைய அடையாளங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணுங்க, ருசிக்கணுங்க, பார்க்கணுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தருடைய அற்புதம் பார்க்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இந்த 3 காரியங்களை என்ன பண்ணலாம், நம்ம கடைப்பிடிக்கணுங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கும்போது தேவனுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான செயல்களை, அற்புதமான நடத்துதலை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, இந்த 3 காரியங்களே பார்க்கலாம். முதல்ல என்ன சொன்னேன், கூப்பிடுதல். 2வது கீழ்ப்படிதல். 3வது நன்றி சொல்லுதல். அல்லேலூயா. இது 3மே கர்த்தர் எதிர்பார்க்குறாருங்க.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை அநேக இடத்துல அற்புதம் நடந்துச்சிருங்க. அல்லேலூயா. முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள். அவரோட வாழ்க்கையில் எப்படி அற்புதம் நடந்துச்சுன்னா, அவங்க என்ன செய்தாங்க தெரியுங்களா? இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள், சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு என்ன பண்ணாரு? அவங்களுடைய ஜெபத்தை, எங்களுடைய கூப்பிடுதலை இறங்கினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள், கர்த்தருடைய அற்புதங்களை பார்க்கணுன்னா அவரை நோக்கி கூப்பிடணுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கணுங்க, அவரை தேடணுங்க. அல்லேலூயா. இது என்ன பண்ணுறோம்? அடிக்கடி நம்ம மறந்துடுறோங்க. அல்லேலூயா. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவர் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்கள். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஜெபம்ன்ற அறிவிப்பு கிடைச்சுதான் உடனே சான்ஸ் கிடைச்ச உடையாந்துங்க. அவர் கண்டடைத்தக்க சமயத்தில் எப்போதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரை நோக்கி என்ன பண்ணுங்க? கூப்பிடுங்க. அவர் சமீபமாய் வருகையில், இயேசு கிறிஸ்து சமீபமாய் வந்தார். குஷ்டரோகிகள் பார்த்தாங்க, அவர் வராருன்ற என்ன பண்ணாங்க? இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அவர் சமீபமாய் வரும்போது என்ன பண்ணாங்க? இப்போ இந்த நேரத்தை தான் கூப்பிடணும் சொல்லிட்டு, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்க என்று அவர் சமீபமாய் வருகையில் அவர் கூப்பிட்டார்கள். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய இடத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உடனே பதில் தர்றாருங்க. அல்லேலூயா. உடனே பதில் தர்றாரு. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பே, நீ என்ன பண்ணுவ? மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இயேசு ஐயரே தாவீதின் குமாரனே, இயேசு ஐயரே ஆமென், தாவீதின் குமாரனே எங்களுக்கும் இறங்கு, எங்களுக்கும் இறங்கு, எங்களுக்கும் இறங்கு, எங்களுக்கும் இறங்கு. நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் இறங்கு, எங்களுக்கும் இறங்கு, எங்களுக்கும் இறங்கு, எங்களுக்கும் இறங்கு. Jesus Master, Amen. Jesus Master, Amen. Son of David, Amen. Amen. எங்களுக்கு இறங்கு. இயேசு ஐயரே எங்களுக்கு, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கு. குமாரனே, இயேசு ஐயரே குமாரனே,
Jesus, Master, have mercy on us. Hallelujah. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று அவர்கள் சத்தமிட்டார்கள், கூப்பிட்டார்கள், அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய ஆச்சரியமான காரியங்களை, மகிமையான காரியங்களை பார்க்க வேண்டுமானால் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். இயேசு சொல்லிட்டார். அவங்களுக்கு கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு கண்டிஷன் சொல்கிறார். என்ன கண்டிஷன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்தபடியே அவர்கள் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணாங்க, அவர் என்ன சொன்னார் அப்படியே கீழ்ப்படைஞ்சு அவர்கள் போகிற போதே என்ன பண்ணாங்க, சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை அப்படியே என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல என்ன சொன்னார்னா, குஷ்டரோகம் நீங்குவதாக அப்படின்னு சொல்லலைங்க. அவர் என்ன சொன்னார், உன் நோய் நீங்கி சுகமாயிரு அப்படி என்ன பண்ணல. நிறைய அற்புதம், ஒவ்வொரு அற்புதம் பாருங்கள், ஒரே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணல, அற்புதம் செய்கிறதில்ல. ஒவ்வொரு அற்புதம் வித்தியாசமாக தான் செய்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தன்னோட ஒரு வசனத்தை சொல்கிறார், தன்னோட வார்த்தையை சொல்கிறார். இந்த வசனத்தைப்படி என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க, நடங்க அப்படி சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தபடியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, கண்டார்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குங்க, வேதத்தை கேளாத ஜெபம் அவருக்கு எப்படிப்பட்டதான், அவருக்கு அருவருப்பானது. வேற கூப்பிட்டா மட்டும் போதாதுங்க, வேற ஜெபித்தா மட்டும் போதாதுங்க, வேதத்தை என்ன பண்ணுங்க, அவரோட வசனத்தை என்ன பண்ணுங்க, கேட்கணும், கீழ்ப்படினா அதை கை கொள்ளணுங்க. சில வேளை கூப்பிட்ட ஆண்டு அற்புதம் செய்கிறாரு தான், அற்புதம் நடக்குங்க. நிறைய வேதத்தில் பல இடத்துல கூப்பிட்ட உடனே அற்புதம் நடக்கும் தான். ஆனால் அது எல்லா விதத்துலையும் அது என்ன, அது ஒரே மாதிரி நடக்காதுங்க. ஆண்டவர் இன்னும் எதிர்பார்க்குறாருன்னா, என் பிள்ளைங்க என்ன கடைப்பிடிக்கணும், என் வார்த்தைகளை கேட்கணும். வேதத்தை கேளாத ஜெபம் எப்படிப்பட்டது, அவருக்கு அருவருப்பாக இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு செய்கிற தப்பெல்லாம் பண்ணுவீங்க, எல்லா தப்பு பண்ணுவீங்க, எதுக்கும் கீழ்ப்படிக்க மாட்டீங்க, எதுக்கும் அடங்க மாட்டீங்க. அவருடைய ஆழத்துக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, இது கடைப்பிடிங்க, அதை கடைப்பிடிங்க, எவ்வளவோ கட்டளை இருக்குதுங்க. அவர் சொல்கிற கட்டளை ஏகப்பட்ட கட்டளை இருக்குதுங்க. நம்ம காலையில் எழுந்தவுடன் நைட்டு தூங்குற வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகள், அவர் வசனத்துக்கு கீழ்ப்படி வேண்டிய காரியம் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 100 இருக்குதுங்க. காலையில் எழுந்ததுலேருந்து அவரோட வசனத்தை கை கொள்வதற்கு, அவரோட வசனப்படி நடப்பதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை காரியம் கடைப்பிடிக்கணும் தெரியுமா, நம்ம அறியாமல் 100 காரியங்கள் கை கொள்ளணுங்க. ஹல்லேலூயா. பிரயாசப்படுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, என்னென்னலாம் சொல்கிறாரோ அது அப்படியே கீழ்ப்படிச்சு கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நாகமானு குஷ்டரோகியாக இருந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், 7 தடவை என்ன பண்ண, ஸ்தானம் பண்ணு, அப்போ என்ன விடுவேன், சுகம் பெற்றுடுவேன். அப்போ 1 தடவை 2 தடவை 3 தடவை, நான் 2 தடவை 3 தடவை, நான் இத்தனை தடவை நான் சர்ச்சுக்கு வரேன், எத்தனை தடவை படிக்கிறேன். இல்லை, அவர் எத்தனை தடவை சொல்லிட்டாரு, 7 தடவை. அப்போ அவருடைய சித்தத்தை முழுமை செய்கிற வரைக்கும் விடவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை விடவே கூடாதுங்க, கீழ்ப்படிஞ்சுன்னே தாங்க இருக்கணுங்க. அப்போ 7ஆவது தடவை அவர் வெளியே வரும்போது என்ன பண்ணுறாரு, அவர் குஷ்டர் நோய் நீங்கினா இது அவர் குணமாக்கப்பட்டாருங்க. ஹல்லேலூயா. அவங்க செஞ்சாங்க என்ன காரியம்னா, முதல்ல கூப்பிட்டாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார், உங்களே ஆசாரியர்களை காண்பீங்க அப்படி சொன்னார்.
இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே என்ன பண்ணாங்க, அந்தபடியே கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. அங்கே போகும்போதே என்ன ஆயிட்டாங்க, குணமாயிட்டாங்க, அற்புதம் அடைஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதம் நடக்கணும், கர்த்தருடைய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் வச்சுங்களேன். இந்த முதல்ல இந்த 2 காரியத்தை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, பயிற்சி எடுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை பயிற்சி எடுக்கணுங்க. தினமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார்ல, அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படியே கீழ்ப்படுங்க. அல்லேலூயா. இங்கே போனால் இங்கே போ, வலது பக்கம்னா வலது பக்கம் போ, இடது பக்கம் போனால் இடது பக்கம் போ, சர்ச்சைக்கு வான்னு வர சொல்கிறாரா, வா வந்துரு, போய் ஜெபம் பண்ணிடு, பாட்டு பாடுன்னா பாட்டு பாடினு சொல். ஆவி நமக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கிறாருங்க, பேசுகிறாருங்க. அப்படியே கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சாதான் என்ன நடந்துச்சுங்க, அற்புதம் நடந்துச்சுங்க. அல்லேலூயா. நீங்கள் இன்னாதான் மாங்கு கூப்பிட்டு ஜெபிச்சாக்கணும் நடக்காது சில வேலை. அவர் இங்கே அற்புதம் நடந்தது எப்படி தான் நடந்துச்சுப்பா, அவர் தொட்டு குணமாக்கலை, ஜெபம் பண்ணி குணமாக்கலை, கை நீட்டி தொட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லலை. அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, ஒரு அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு, இதன்படி செய்யுங்கப்பான்னாரு. அப்போ அவருடைய வார்த்தை கீழ்ப்படினால நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நடக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வசனத்தை அப்படியே கீழ்ப்படிய நாளுக்கு நாள் அற்புதம் நடந்து கொண்டே இருக்குங்க. கீழ்ப்படுகிறதுனால அற்புதங்க. வெறும் ஜெபம் பண்ண மட்டும் போதாது, வெறும் அப்படி கை வச்சு ஜெபம் பண்ண மட்டும் போதாது. அவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படுகிறதுனால, அவர் வசனத்தை கை கொள்கிறதுனால, அனுதினம் ஆண்டு என்னென்ன சொல்கிற அப்படியே கீழ்ப்படிச்சதாங்க அற்புதம். அவங்க அப்படியே கீழ்ப்படிச்சாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா. அல்லேலூயா. திருக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. அவங்க அற்புதம் அனுபவிச்சு என்ன பண்ணுங்க, அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும். அதில் பாருங்க 3வது காரியம், அதில் 10 பேரில் ஒருவன் என்ன பண்ணான், அவன் திரும்பி வந்தான். அவன் என்ன செஞ்சான் பாருங்க, திரும்பி வந்து ஒருத்த சத்தத்தோடு என்ன பண்ணான், தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, ஒரு வேலை கட்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ரமோஷன் கட்சிச்சுன்னா, பெரிய ஒரு வீடு கட்சிச்சுன்னா, ஒரு பெரிய கார் வாங்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சி என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ஒரு ஜப கூட்டை வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு பிரியாணி போட்டு சந்தோஷமாக என்ன பண்ண, ஒருத்த சத்தத்தோடு என்ன பண்ணுங்க, அப்படியே குதிப்பீங்க, துள்ளுவீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. கர்த்தர் என்ன பண்ணுங்க, ஆடி பாடி அப்படியே என்ன பண்ண, இனம் புரியாமல் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக என்ன பண்ணுங்க, உரத்த சத்தத்தோடு என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துவீங்க. அல்லேலூயா. 3வது கர்த்தர் அதிகமாக விரும்புறது என்ன தெரியுங்களா, என் பிள்ளை என்ன பண்ண, என்னை மகிமைப்படுத்தினா. அல்லேலூயா. அது வந்து ரொம்ப ஏங்குறாருங்க. அவர் அடுத்தது என்ன பண்ணார், அவர் பாதருக்கு முகம் குப்புற விழுந்து அவருக்கு என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தினாங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நன்றி. என் பிள்ளை என்ன பண்ண, நன்றி செலுத்துறானா, துதிக்கிறானா. அல்லேலூயா. துதியை செலுத்துறானா, என்னை மகிமைப்படுத்தினேன், நான் செஞ்ச அற்புதம்லாம் சொல்லி மகிழானா அப்படிலாம் ஆண்டை எதிர்பார்க்குறாருங்க. அப்போது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே. அங்கே ஆண்டவராக இயேசு வாயிலிருந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அவர் இன்னும் ஏங்குறார் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு. ஆண்டவர் இன்னும் எதிர்பார்க்கிறாரு, மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வந்து மகிமைப்படுத்தினாங்க. நன்றியால் நிறைந்து வாழ்நாள் முழுதும் கர்த்தர் செய்த அற்புதத்தை அவனை மறக்கவே முடியலங்க. அவன் என்ன பண்ற, விழுந்து பணிந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இயேசு என்ன சொல்றாரு பாரு, அவர் வாயிலே சொல்ற வார்த்தைங்க, 9 பேர் எங்க, இத்தனைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான்.
கத்தர் தேர ஜனம் தான், அனுதினமாக சர்ச்சைக்கு வர்றவங்க தான். இவங்கெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அற்புதம் பெற்றாங்க. அதுல ஒருத்தன் புதுசா வந்திருக்கிறான். அவன் யாரு? அந்நியன், அவன் சமாரியன், கர்த்தருடைய பிள்ளை இல்ல. அவன் என்ன பண்றான், இந்த அந்நியனே ஒழிய மற்ற 9 பேர் எங்கப்பா? ஆபிரகாம் சந்ததி 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 என்று சொல்றாங்களே, மற்ற விசுவாசி எங்க போயிட்டாங்க? இப்பதான் வந்தா இன்னும் எப்படி மகிமைப்படுத்துறான்? இந்த அந்நிய எனக்கு தகுதி இல்லாத ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இப்ப என்ன மகிமைப்படுத்தினார் என்று இயேசு அவர் ஏங்குகிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுதாங்க எதிர்பார்க்கறது, அதாங்க பரலோகத்தில் துதி தாங்க எப்பொழுதும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆராதனை தாங்க. அவர் அதிகமாக எதிர்பார்க்கத்தாரு தான். ஆனால் ஃபஸ்ட்டு 2 கடைப்பிடிச்சிருவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஆண்டவர் கூப்பிடுவாங்க, ஆண்டவர் இந்த காலத்துக்கு அற்புதம் செய்யுங்க, அடுத்து புலம்பி கூப்பிடுவாங்க, சத்தம் போட்டு அழுவாங்க. ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைலாம் கீழ்ப்படுவாங்க, வசனத்தெல்லாம் கீழ்ப்படுவாங்க. இது நடக்கணும், இது கீழ்ப்படினா, அது கடைப்பிடிக்கணும், அப்போ தான் நடக்க சொல்லிட்டு விசுவாசத்தோடு வருவாங்க. அற்புதம் நடந்துச்சுன்னா போதாங்க. அடுத்த வாரம் பாருங்க, சர்ச்சில் ஆளே இருக்க மாட்டாங்க. என்னப்பா பார்த்தா, எங்கப்பா போனேன், எங்கப்பா வந்த காணே சர்ச்சில் இல்லை, நிறைய வேலை வந்துச்சு. அந்த 9 பேர் கூட நிறைய சாட்சி சொல்லியிருப்பாங்க. இல்லை பாஸ்டர், சர்ச்சு வரத்துக்கே என்ன இல்லை, துதிக்கிறதுக்கு டைமே இல்லை பாஸ்டர், எனக்கு வேலை ஆர்டர் கொடுத்தாரா, நைட் ஷிஃப்ட் பாஸ்டர், 24 hours வேலை பாஸ்டர், இந்த வேலை அந்த வேலை. ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுன்னா என்ன இருக்குது அவங்களுக்கு, ஆண்டவர் துதிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஆண்டவர் கேட்க எவ்வளோ பரிதாபமாக சொல்கிறார் பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே உடைய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே, என் நன்றி செலுத்த வர மாட்டேன்றாங்களே அப்படி சொல்லிட்டு கர்த்தர் ஏங்குகிறாருங்க. இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட செய்யணுங்க. ஹல்லேலூயா. எப்போது செய்யணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறது ஒரு பெரிய அற்புதம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஏசாயான்னு வாசிக்கிறோம்ல 8:18, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகள் கர்த்தராலே இஸ்ரவேலில் எப்படி இருக்கிறோம், அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இருக்குதா பெரிய அற்புதங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தினந்தோறும் தேங்க்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உயிரோடு வச்சுக்கிறாருல்ல, அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் அந்த அற்புதத்தை பார்க்க முடியலங்க. இந்த வருஷத்தை தொடங்கி என்ன எப்போ அந்த சகோதரன் மறிச்சிட்டாருங்க, கடந்து போயிட்டாருங்க, உயிரோடு வச்சிருக்கிறாருல்ல, அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுங்களா? அந்த செஞ்ச அற்புதத்தை என்ன பண்ணுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மகிமைப்படுத்த நம்முடைய எல்லா குறைகள் என்னென்னலாம் குறைகளோ கர்த்தர் அற்புதமாக நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். 3 காரியம் செஞ்சு பாருங்க, அற்புதம் நடக்குங்க. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டாங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இந்த இடத்துல வசனத்தை சொன்னார், கை கொள்ளும்படியாக ஒரு வசனத்தை சொன்னார், அது அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. 3வது கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுங்களா, அவருக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணுங்க. அவர் வாழ்நாள் முழுவதுமாக நன்றி செலுத்தினாங்க. இதுதாங்க எதிர்பார்க்குறேன். ஒரு தடவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணுறாரு, கையில் வச்சு என்ன பண்ணுறாரு, பரலோக தேவன் தூக்கி என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். என்ன பண்ணார், ஸ்தோத்திரம் பண்ணினார். என்ன செய்தாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணதுனால 5 அப்பம் 2 மீன் என்ன ஆச்சுப்பா, 5000 புருஷர்களுக்கு. அப்போ பெண்கள் எவ்வளோ இருப்பாங்க, பிள்ளைங்க எவ்வளோ பாருங்க, அத்தனை அற்புதம், பெரிய அற்புதம் நினச்சிங்க. எதுன்னு இன்னும் செஞ்சார் ஆண்டவர் இயேசு, வெறும் ஸ்தோத்திரம் தான் பண்ண. ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சுங்க. ஹல்லேலூயா. லாசர் கூட எப்படி எழுப்பினா தெரியுங்களா, பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் லாசருவே வெளியே வா. அந்த ஸ்தோத்திரத்தின உயிரோடு இருக்கிற மனுஷன் அவன் எழுந்தான். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் 3 காரியங்க, முக்கியமான 3 காரியம். இதை கடைப்பிடிங்க, பயிற்சி எடுங்க, கை கொள்ளுங்க.
ஒன்று, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கள். ரெண்டாவதோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அற்புதம் நடக்குங்க. மூன்றாவது, கர்த்தரை நோக்கி ஆராதிக்க, துதிக்க அவர் ஆராதிக்க, அவர் செஞ்ச நன்மைகளாம் சொல்லி நீங்க தேங்க்ஸ் பண்ணி பாருங்க. ஆண்டு அற்புதமாய் நடத்துவாருங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியங்களே நம்ம கடைப்பிடிப்போம். கர்த்தரை பாருங்க, 2 காரியம் செஞ்சிட்டாங்க. 2 கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. 3வது காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க? 9 பேர் கோட்டை விட்டாங்க. அவன் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறான்? கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுறது பெரிய ஆசீர்வாதங்க. அதனால நிறைய சாட்சி நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் தீமோத்தேயுவில் படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது தீட்டான ஒரு ஆகாரத்தை நீங்கள் ஸ்தோத்திரத்தினால ஜபத்தினால என்ன பண்ண, அது என்ன ஆகிடுமா? அது பரிசுத்தமாகிடுதான். நம்ம சாப்பாடெல்லாம் போடுக்கல, ஒருவேளை விஷம் கலந்தா கூட ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்கள், அந்த விஷம்லாம் போயிடுங்க. அல்லேலூயா. அது பரிசுத்தமாகிடுமா? ஸ்தோத்திரத்தினால ஜபத்தினால நீங்கள் அது அந்த ஆகாரத்தை நீ என்ன பண்ணுமா? பரிசுத்தமாகிடும். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணாலே இருக்கிற சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் உங்களா என்ன ஆகாது? உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. குடிக்கிற தண்ணி, ஆகாரம், ஸ்தோத்திரம் பண்ணாலே இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குங்க. அதான் அதிகமாக எதிர்பார்க்குற நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 3 காரியங்களை நம்ம கடைப்பிடிப்போம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபிப்போம். 2வது, கீழ்ப்படிவோம், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். 3வது, அவருக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்ல, முதல்ல கூப்பிடுதல், 2வது கீழ்ப்படிவோம், 3வது நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அற்புதத்தில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் 3 காரியம் இந்த கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு அற்புதம் ஒரு புது காரியம் கற்றுக்கலாங்க. இந்த காரியம் நம்ம கடைப்பிடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை, மகிமை, நன்மையை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தர் நாமத்துக்கு மகிமாய் நாம் சாட்சியுள்ளலாக நம்மை நிலைநிறுத்த நம்ம நடத்துவாராக. ஆமென். குஷ்டரோகியை கண்டா இயேசு கரங்கள் நீ